சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் சேவை 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை மட்டுமே இயக்கப்படுகிறது. அதுவும் மெதுவாக இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நேற்று முன்தினம் சென்னையை தாக்கிய வர்தா புயலின் காரணமாக போக்குவரத்தானது தரைவழி போக்குவரத்து, இருப்பு பாதை போக்குவரத்து, விமான சேவை என அனைத்துமே நேற்று முன்தினம் முடங்கிய நிலையில் நேற்று காலை முதல் மின்சார ரயில் சேவையானது துவங்கியது. குறிப்பாக சென்னை பார்க்கிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு செல்லக்கூடிய அந்த மின்சார ரயில்கள் நேற்று காலை முதல் ஓரிரு ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்று 3வது நாளாக தொடர்ந்து காலை முதல் இந்த மின்சார ரயிலானது இயக்கப்பட்டு வந்திருந்தாலும் குறைந்த அளவே இயக்கப்படுவதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 1 மணி நேரத்துக்கு ஒருமுறை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அதுவும் ஆங்காங்கே ஒவ்வொரு ரயில் நிலையங்களும் நின்று தாமதமாகவே செல்வதாக பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இது குறித்து நம்மளே பேசுகிற பயணி ஒருவர் நம்முடைய இணைந்திருக்கு. அவருடன் கேட்கலாம். வணக்கம்மா, எங்க இருந்து வர்றீங்க? ட்ரெயினுக்கு எவ்வளவு? பெருங்கலத்தூர்ல இருந்து வரோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது. அதுவும் ட்ரெயின் நடுவில் நிறைய இடத்துல மரம் வெட்டி கிடக்கிறதுனால அதை அகற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இங்கேருந்து பீச்சுக்கு போனால் எப்படி 2 மணி நேரம் அந்த அளவுக்கு ரொம்ப டைம் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் பஸ்வே டிரான்ஸ்போர்ட்னா நிறைய இடத்துல மரம் வந்ததுனால பஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அதே மாதிரி நிறைய பஸ்ஸுகளும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ட்ரெயின் வந்து முன்னேற்பாடாக இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்கலாம். அங்கங்கே ஆட்கள் வச்சு அகற்றுறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மரும் வெடிச்சதுனால இன்னும் கரண்ட்டும் அதிகமாக வரல. இன்றைக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க, எப்போ வரும்னு தெரில. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார்ஜ் போடுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லுமா, எங்கேருந்து வரீங்க? எவ்வளோ நேரமாக ட்ரெயின்? பவர் சப்ளை இல்லாமல் தாம்பரம் குளக்கரை தெருலேருந்து வரேன். இந்த மாதிரி பவர் சப்ளை இல்லாமல் அங்கே துண்டிக்கப்பட்டிருக்கு. மரம் செடிலாம் வெட்டி போட்டிருக்காங்க. குளக்கரை ஸ்ட்ரீட்லேருந்து மரம் அப்படியே விழுந்திருக்கு, குளத்துக்குள்ளேயே விழுந்திருக்கு. அதனால் பவர் சப்ளை இல்லாமல் எல்லோரும் துண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஜென்ரேட்டர் பவர் இதெல்லாம் யூபிஎஸ்லாம் அவ்வளோ ஒர்க் ஆகலை. அதனால் தண்ணி ப்ராப்ளமாக இருக்குது. வாட்டர் சப்ளை இல்லாமல் எல்லோரும் பம்ப் செட்டு அங்கே இங்கேன்னு எல்லோரும் தண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணி இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். எல்லா மரமும் விழுந்திருக்கு. பெருங்குளத்தூர் நான் எல்லா மரமும் விழுந்திருக்கு. இந்தியன் பேங்க் பக்கத்தில் அப்படியே டவர்லாம் சாஞ்சிருக்கு. ட்ரெயின் சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? ரெயின் ஓவராக இருந்துச்சு, முடியலை. வீடு பூரா தண்ணி ரொம்பிருச்சு, வீட்டுக்குள்ளே பூரா. அதாவது மின்சார ரயில் சேவை வந்து எப்படி இருக்கு? மின்சார ரயில் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நேற்று வந்துச்சு, இன்றைக்கு வருது. மின்சார ரயில் பரவாயில்ல, நல்லா வந்தது. அதாவது பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்திருப்போம். நான் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருக்கிற இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை இயக்கக்கூடிய இந்த மின்சார ரயிலானது மிகவும் தாமதமாக 45 நிமிடம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ரயில்களான இயக்கப்பட்டு குறிப்பாக ஆங்காங்கே தண்டவாளங்களில் மரங்கள் விழுந்து கிடப்பதால் அதனை சரி செய்யும் பணியில் தற்பொழுது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய பாதையில் பெருமளவில் மரங்களானது மின்கம்பங்கள் மீது சாய்ந்ததன் காரணமாக அங்கு மின்சார ரயில் சேவையானது துண்டிக்கப்பட்டதில் இன்று 3வது நாளாக தற்பொழுது ஓரளவுக்கு ரயில் சேவை துவங்கியிருந்தாலும் மிகவும் தாமதமாக அந்தந்த ரயில் நிலையத்தில் நின்று கொண்டுதான் சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இன்று மாலைக்குள் அந்த சேவைகள் சரி செய்யப்பட்டு அனைத்து ரயில்களும் வழக்கம் போல் இயங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.